தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மதுரையில் வருகிற 22ஆம் தேதி பாஜ, இந்து முன்னணி மற்றும் RSS அமைப்பு சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்கவுள்ளது. இதையொட்டி அங்குள்ள திடலில் அறுபடை முருகனின் மாதிரி கண்காட்சி பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. அறுபடை கோயில்களின் கோபுரங்களுடன் முகப்பு தோற்றம், பிரகாரம், மூலவர் சன்னதி ஆகியவை தத்ரூபமாக அமைக்கப்பட்டு வேல் மற்றும் முருகன் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. அறுபடை வீடுகளின் சிறப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சியை புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஆகியோர் துவக்கி வைத்தனர். தொடர்ந்து முருகன் சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. திரண்டு வந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நமச்சிவாயம், முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் சார்பற்றது, அரசியல் உள்நோக்கம் இல்லாதது என கூறினார். மாநாடானது ஒரு அரசியல் சார்பற்று நடக்கின்ற மாநாடு. யாரெல்லாம் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் முருகன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ, அப்படி உள்ளிட்ட அத்தனை தலைவர்களும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைவர்களுடைய எண்ணம். அந்த அடிப்படையிலே அனைத்து தலைவர்களுக்கும் அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மாநாட்டை ஒரு அரசியல் உள்நோக்கத்திற்காக இல்லாமல் ஒரு ஆன்மீக மாநாடாக, முருக பக்தர் அனைவரும் ஒன்று கூடுகின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாட்டை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மிகச் சிறப்பான முறையிலே இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது முருக பக்தர்கள் மாநாடு. அவர் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் அமித்ஷாஜி அவர்கள். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாநாடு சிறக்க வேண்டும் என்பதிலே ஆன்மீக அன்பர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த மாநாட்டுடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதனால் அனைவரும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும், சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்வதிலே தவறு ஒன்றும் இல்லை. அவர் ஒரு ஆன்மீக அன்பராக அதை பொதுமக்களிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறாரே தவிர, நீங்கள் அவரை ஒரு பிஜேபியினுடைய தலைவராகவோ அதை பார்ப்பது என்பது அபத்தமானது. எங்களுடைய தலைவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு தமிழக முதல்வரை சந்தித்து இந்த மாநாட்டிற்கு வர வேண்டும் என்று அழைப்பதற்காக நேரம் கேட்டு கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள். பல நேரங்களிலே எங்களுடைய தலைவர் கூட வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார்கள். எங்களுக்கு நேரம் கொடுத்தா நாங்கள் சந்தித்து நாங்கள் முதல்வரையும் அழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு தயாராக இருக்கின்றார்கள், எந்த நேரம் தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் இதுவரையிலே அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. முருகர் எங்கெங்கெல்லாம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கும் இடமாக குமரியத்தோர் வழிபடட்டும் அவை பாட்டி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நேற்று இல்லை, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்கெங்கெல்லாம் குன்றிருக்கின்றதோ, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அறுபடை வீடும் பார்த்தீங்கன்னா முருகர் எல்லாமே இந்த மலையில் தான் அமர்ந்திருப்பார். மலையில் தான் இருக்கும். முருகன் கோயிலுனாலே அதுக்கு சிம்பிளே மலை தான். அப்படிப்பட்ட நிலையிலே தான் இன்றைக்கு முருகர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அது நம்முடைய இந்து மக்களுக்கு சொந்தமானது என்பதை தெளிவாக ஆணித்தரமாக அதை முருக பக்தர்கள் அனைவரும் நம்புகிறார்கள். தமிழக அரசு எந்த நோக்கத்தோடு மாநாடு நடத்தினாங்களோ அதே நோக்கத்தோடு தான் இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது. பிளவை ஏற்படுத்தணுன்ற நோக்கமோ எண்ணமோ எங்களுடைய அமைப்புக்கு இல்லை. மக்கள் ஆன்மீகத்தின் மீது பற்றுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தமிழருடைய பண்பாடும் கலாச்சாரமும் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுதான் இந்த மாநாட்டுடைய நோக்கம். பண்பாடு கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும்.